கழுத்தில் என்ன போட்டிருக்காங்க, காதில் என்ன போட்டிருக்காங்க, கையில் தங்க வளையல் போட்டிருக்காங்களா, இவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, இவங்களோட பேசலாமா, இவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம மோட்டிவேட் பண்ணலாமா, இல்லை இவங்க எதையுமே செய்ய விடாமல் இவங்கள நம்ம டவுன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த காலத்தில் என்னோடய வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க சப்ஸ்கிரைபர் நான் ஒரு 2-3 டேஸ் வீடியோஸ் போடலைனாலுமே என்னாச்சு சிஸ்டர் வீடியோஸ் டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டம் குழப்பம் எனக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கனால அந்த டயத்தில் நான் ரொம்பவே டவுன் ஆகிடுறேன் வீடியோஸ் போடாமல். இவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்பவே எனக்கு எனர்ஜியாகவும் இருக்குது அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு. முகம் மற்றும் முகவரி தெரியாத அந்த தோழிக்கு என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் நான் சொல்லிக்குவேன். அவங்க என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்தது. சரஸ்வதி பூஜை வர்றதுனால இன்றைக்கி பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணோம். மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பெட்ரூம் க்ளீன் பண்ணினேன். அது நான் வீடியோஸாக போடலை. ஏற்கனவே நம்ம சேனலில் ஹால் கிச்சன் க்ளீனிங் வீடியோ லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நானும் ஒரு டீ வச்சு குடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு போகிறப்பே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாசிப்பயிறு வேக வச்சுருக்க சொன்னார். ஆனால் ஒரு 8:30க்கு தான் வருவார். சரி இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் பாசிப்பயிறு எடுத்து நல்லா வானலில் நல்லா வறுத்து எடுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். பாசிப்பயிறு நல்லா குலைவாக நல்லாவே வந்துருந்துச்சு. அது கூட எனக்கு தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக அவருக்கு காரமாக தாளித்து வச்சுட்டேன். அவருக்கு காரமாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் தேங்காய் இல்லாதனால நாட்டு சக்கரை மட்டும் போட்டு சாப்பிட்டேன். பாப்பா அட்மிஷனில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ஃபுட்டு அவங்க இன்னுமே சரியாக கரெக்டாக எடுத்துக்கல. கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதுவுமே ரொம்பவே அடம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு காலையிலே வாஷ் பண்ணி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து வச்சுட்டேன். ஸ்க்ரீனு பெட் கவர் சோஃபா கவர்லாம் போட்டு விட்டுட்டேன். தேங்க்யூ.